ஹாய், நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சுடுதண்ணி வச்சு அதில் மீல் மேக்கரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு. நம்ம குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாகவே பயன்படுத்திக்கலாம், அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். நம்ம இன்னைக்கு 1/2 கிலோ வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கிராம்பு, பட்டை வந்து பயன்படுத்த வேணாம். அதனால் கிராம்பு, பிரியாணி இலை, சோம்புலாம் பயன்படுத்த வேணாம் இப்போதைக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு இதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனே 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமேட்டு 4 தக்காளி, பெரிய தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் எடுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறோம். கல்லுப்பு தான் பயன்படுத்துகிறோம், தூளுப்பு போடல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா தான் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மசாலா வகையெல்லாம் ரொம்ப கம்மியாக பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த பீன்ஸு கேரட் மட்டும் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். நம்ம அந்த மீல் மேக்கரை வந்து வடித்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சுக்கிறோம். நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும், ஏன்னா காயில் புளிஞ்சோட. அதுக்கு முன்னாடி நம்ம தயிரை வந்து ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்புலாம் பார்த்துக்கலாம். ஒரு லெமனை அரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு சுவை பார்த்துட்டு இன்னொரு 1/2 பழத்தை வந்து நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நுர வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இருக்கு இல்லையா, நம்ம அரிசி வந்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். தம் கட்டெல்லாம் வேணாம், நம்ம பிரியாணி வந்துட்டு விசில் போட்டு தான் வைக்க போகிறோம். விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே நம்ம எடுத்து நல்லா சாப்பாடை கிளறி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான்.